மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியை இடமாற்ற கோரி மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அந்த காட்சிகளை தற்போது பார்ப்போம். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சத்யகுமார் வழங்கிட கேட்போம். சத்யகுமார், வணக்கம். இந்த போராட்டம் தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமாக இந்த மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் சுங்கச்சாவடியில் கட்டண உயர்வை கண்டித்து போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியில் நீண்ட காலமாக இந்த சுங்கச்சாவடியை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று ஒரு போராட்டமானது நடைபெற்று வந்தது. இது தொடர்பாக இந்த போராட்ட குழுவினர் இந்த மனிதநேய மக்கள் கட்சியினரிடம் ஒரு கோரிக்கையை வைத்திருந்தனர். இந்த சுங்கச்சாவடியை அகற்ற வலியுறுத்தி போராட வேண்டும் என்று. அதை ஏற்று இந்த கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ஷேக் மைதீன் கான் தலைமையில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இவர்களுடன் சேர்ந்து இந்த கப்பலூர் சுங்கச்சாவடி எதிர்ப்பு குழுவினரும் ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் போராட்டத்தின் இடையே திடீரென இந்த போராட்ட குழுவினர் சுங்கச்சாவடியை நோக்கி முற்றுகையிட முயன்றனர். அப்போது காவல்துறையினருக்கும் இந்த போராட்ட குழுவினருக்கும் இடையே சலசலப்பானது ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து தற்போது கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட இந்த போராட்டக்காரர்களை தற்போது காவல்துறையினர் அரசு வாகனம் மூலம், அதாவது பேருந்து மூலம் தற்போது இவர்களை கைது செய்து இங்கிருந்து அப்புறப்படுத்தும் பணியானது நடைபெற்று வருகிறது. போராட்டத்தில் இருந்தவர்கள் திடீரென முற்றுகையிட முயன்ற சம்பவம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சத்யகுமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.